நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. இதையெல்லாம் மீறி கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது. நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25 ஆண்டில் 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும். அதுக்கு நம்முடைய உயர்நிலை குழு சிறந்த முறையில் பணியாற்றி வருது. இந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள் மாநிலங்கள் தன்னுரிமை பெற்று ஒரு புதிய வலிமையான இந்தியா உருவாக வழிவகுக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன்.